அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 8வது இயல் பகுதியிலிருந்து தேர்வு. இன்றைக்கு டெஸ்ட்டில் நான் 74 கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 74 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்புக்கு 7ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்பு முந்தைய இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா? கேள்விகளை கேட்கலாமா? சரி, கேட்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, பொறுத்துங்க பார்க்கலாம். வெண்பாவின் ஓசை என்ன? ஆசிரியப்பாவின் ஓசை என்ன? களிப்பாவின் ஓசை என்ன? வஞ்சிப்பாவின் ஓசை என்ன? ஃபஸ்ட்டு கேள்வியை டைப் பண்ணும் பொழுதே தவறாக டைப் பண்ணிவிட்டேன். அப்புறம் எப்படி டெஸ்ட் இருக்க போகுது தான் தெரில. விடையை பார்க்கலாங்களா? வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அடுத்து 2வது கேள்வி, அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் யாரை கண்டு அஞ்ச மாட்டார்கள்? அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும். உயிரை கவர வருபவர் யார்ப்பா? யார்? நமன். நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமன்னா யமன். அடுத்து 3வது கேள்வி, மனிதர்கள் தம் எதை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும்? மனிதர்கள் தமது 5 பொறிகளையும் தீய வழியில் செல்லாமல் காக்க வேண்டும். அடுத்து 4வது கேள்வி, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இயற்றிய நூல்களுள் பொருந்தாதது எது? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதிய நூல்களை கொடுத்துருக்கேன். எது பொருந்தாதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? எக்கால கண்ணி அவர் எழுதுனது, மனோன்மணி கண்ணி அவர் எழுதியது, நந்தீஸ்வர கண்ணி அவர் எழுதியது, பராபர கண்ணி அவர் எழுதவில்லை. இதுதான் பொருந்தாதது. அடுத்து 5வது கேள்வி, குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளுக்கு பெயர் என்ன? குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்துக்கு உட்பட்டு கவிதைகளை எழுதுகிறாங்க அப்படின்னா அது மரபு கவிதைகள். அடுத்து 6வது கேள்வி, ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். எந்த குலம் வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? இந்த குலம் என்பது தான் வரணும். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். அடுத்து 7வது கேள்வி, அறநூல்கள் பலவும் எந்த வகையான வகையால் அமைந்தவை? அறநூல்கள் எந்த பாட்டு வகையில் அமைந்தவை? விடையை பார்க்கலாங்களா? அறநூல்கள் அப்படின்னாவே அது வெண்பா வகையில் அமைந்தவை. அறநூல்கள் வெண்பா வகையில் அமைந்தவை. அடுத்து 8வது கேள்வி, ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம், இங்கே என்ன வருங்க? எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? பகர்ந்தனர் என்பது சரி. பகர்ந்தனர் அப்படின்னா சொன்னாங்கன்னு அர்த்தம். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். அடுத்து 9வது கேள்வி, கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு இந்த தொடரில் இடம்பெற்றிருக்கிற மோனை வகை என்ன? மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இங்கே பாருங்கள், முதல் சொல்ல வந்திருக்கு, 2வது சொல்லியும் வந்திருக்கு, 3வது சொல்லியும் வந்திருக்கு, 4வது சொல்லில் வரல. அப்போ இது எந்த டைப்பான மோனை வகை? விடையை பார்க்கலாங்களா? விடை கூளை மோனை வகை. கூளை மோனை வகை 1, 2, 3 இந்த 3லையும் முதல் எழுத்து ஒரு போல் வந்தால் கூளை மோனை வகை. அடுத்து 10வது கேள்வி, சங்க இலக்கியங்கள் யாவும் எந்த வகையான பாவகையால் ஆனவை? நல்லா கவனிங்க. முன்னாடி பார்த்தது அறநூல்கள். அறநூல்கள்னால் வெண்பா டைப்பு. சங்க இலக்கியங்கள் ஆசிரியப்பா இந்த பாவகையால் அமைந்தவை. அடுத்து 11வது கேள்வி, மரபு கவிதைகளை எழுதுவதற்கு பயன்படும் இலக்கணம் எது? மரபு கவிதைகளை எழுதுவதற்கு பயன்படும் இலக்கணம் யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம். அடுத்து 12வது கேள்வி, பிரித்தெழுதுக. நமனில்லை. பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? நமன் கூட்டல் இல்லை, நமனில்லை. அடுத்து 13வது கேள்வி, யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆகும்? யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள்
6 உறுப்புகள் இருக்குதுங்க. என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. 6 உறுப்புகள் இருக்குது. அடுத்து 14வது கேள்வி, நம்பருக்கு கூட்டல் அங்கு சேர்த்து எழுதுக. நம்பருக்கு கூட்டல் அங்கு. விடையை பார்க்கலாங்களா? விடை நம்பர் கங்கு. அடுத்து 15வது கேள்வி, கலித்தொகை எந்த வகையான பாவகையால் ஆனது? கலித்தொகை அப்படிங்கிறது ஒரு நூல். அது எந்த வகையான பாவகையால் ஆனது? விடை பேர்லேயே இருக்குது, கலிப்பாவகை. அடுத்து 16வது கேள்வி, சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை எவ்வாறு அழைப்பர்? சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துனா அதை தலை என்று அழைப்பார்கள். நல்லா கவனிங்க. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்று அழைப்பார்கள். அடுத்து 17வது கேள்வி, ஆனந்த வெள்ளம் பிரித்து எழுதுக. ஆனந்த வெள்ளம். விடையை பார்க்கலாங்களா? விடை ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், ஆனந்த வெள்ளம். அடுத்து 18வது கேள்வி, தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? விடை 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். அடுத்து 19வது கேள்வி, நடமாடக் கோயில் நம்பருக்கு 1 ஈயின். இதில் வரக்கூடிய நம்பர் என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த நம்பர் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? நம்பர் அப்படின்னா அடியார்னு அர்த்தம். நம்பர்னா அடியார். அடுத்து 20வது கேள்வி, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எதை கொண்டு அமைவது அடியாகும்? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எது சேர்ந்தால் அதுக்கு பேர் அடின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை சீர் சேர்ந்தால் அதற்கு அடின்னு பேர். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர் சேர்ந்தால் அதுக்கு பேர் அடி. அடுத்து 21வது கேள்வி, உள் கூட்டல் இருக்கும் சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? விடை உள்ளிருக்கும். உள்ளிருக்கும். அடுத்து 22வது கேள்வி, அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? அடி 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். அடுத்து 23வது கேள்வி, திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடையை பார்க்கலாங்களா? விடை 3000 பாடல்களை கொண்டது. திருமந்திரத்தில் 3000 பாட்டு இருக்குது. அடுத்து 24வது கேள்வி, செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் எது தொடை ஆகும்? தொடைன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. செய்யுளில் ஓசை இன்பத்தை தர்றதுக்காகவும் பொருள் இன்பத்தை தர்றதுக்காகவும் அது அமையும். அது எப்படி அமையும் அப்படின்னா ஒற்றுமையாக அமையும். ஒற்றுமையாக அமைஞ்சால் அதை தான் தொடைன்னு சொல்கிறாங்க. 25வது கேள்வி, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். ஏன்னா 3000 பாட்டு இருக்குது. அடுத்து 26வது கேள்வி, தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? தொடை 8 வகைப்படும். அடுத்து 27வது கேள்வி, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். அடுத்து 28வது கேள்வி, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தாங்க. விடையை பார்க்கலாங்களா? மோனை என்பது சரி. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அடுத்து 29வது கேள்வி, திருமந்திரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? திருமந்திரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? விடை 10வது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. 10வது திருமுறை திருமந்திரம். அடுத்து 30வது கேள்வி, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பதற்கு பெயர் என்ன? இறுதி எழுத்தோ அல்லது இறுதி ஓசையோ ஒன்றி வர தொடுப்பது இயைபு எனப்படும். இயைபு. அடுத்து 31வது கேள்வி, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் இயற்றிய இடங்களில் பொருந்தாதது எது? அவர் நிறைய இடங்களுக்கு போய் தவம் பண்ணியிருப்பார். அதை கொடுத்துருக்கோம், ஏதோ ஒன்று தப்பாக கொடுத்துருக்கோம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா
சதுரகிரி கரெக்டு, புறாமலை கரெக்டு, நாகமலை கரெக்டு, பொதிகை மலை கிடையாது. இது தவறு. 32வது கேள்வி. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலுக்கு முதல் சீராகவோ அல்லது அடியுடைய முதல்லையோ வர்ற மாதிரி பாடுவது எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு பாட்டு இருக்குதுங்க, அந்த பாட்டோட இறுதி சீரு அல்லது அடியுடைய இறுதி பகுதி அடுத்த பாட்டுக்கு முதல்ல வர்ற மாதிரி அமைக்கப்பட்டால் அதற்கு பெயர் அந்தாதியின் பேர், அந்தாதி. அடுத்து 33வது கேள்வி. அசை எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. அடுத்து 34வது கேள்வி. விடும் என்பது எந்த வகையான சீர்? என்ன வகையான சீர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடும் என்பது நிறையசையில் வரும், நிறையசை. அது என்னங்க, அதை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 35வது கேள்வியை பாருங்கள். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அதற்கு பெயர் என்ன அசையாகும்? ஒரு குறில் எழுத்துங்க, குறில் எழுத்துனா இப்போ கா போட்டுக்காங்க, கா என்பது குறில். ஒரு ஒற்றோடு சேர்ந்து கல் அப்படின்னு வந்தாலும் அல்லது கா என்பது தனித்து வந்தாலும் இப்படி ரெண்டில் ஏதோ டைப்பில் வந்தால் அதற்கு பெயர் நேரசை என்று பெயர், நேரசை என்று பெயர். அடுத்து 36வது கேள்வி. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அது எந்த டைப்பான அசையாகும்? நல்லா கவனிங்க, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, விடும்னு பார்த்தோம். இந்த ரெண்டும் என்னது? 2 குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்து அல்லது விடா, இப்படி குறில் நெடில் ரெண்டுமே சேர்ந்து வரலாம், அல்லது இதோட சேர்ந்து விடும், இப்படி ஒற்று எப்படி வந்தாலும் சரி அதற்கு என்ன அசைன்னு பேர்? நிறை அசைன்னு பேர். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். நேரசை நிறையசைனா இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அடுத்து 37வது கேள்வி. நேர் அசைகளில் பொருந்தாதது எது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு குறில் எழுத்து வரலாம், குறிலோட ஒற்று வரலாம். அப்படி வந்தால் நேர். அப்படி பார்க்கும்போது இங்கே குறிலும் ஒரு ஒற்று வந்திருக்கு, அப்போ இது நேரசை. இங்கே நெடில் மட்டும் வந்திருக்கு, நேரசை தான். நெடிலும் ஒற்றும் வந்திருக்கு, நேரசை தான். இங்கே பாருங்கள், ஒரு குறில் ஒரு நெடில் ஒற்று வந்திருக்கு, அப்போ இப்படி வந்தால் என்னதுங்க? இப்படி வந்தால் அது நிறையசை, நிறையசை. அடுத்து 38வது கேள்வி. நிறை அசைகளில் பொருந்தாதது எது? நேரசையை பார்த்துட்டோம், நிறையசையை பாருங்கள். நிறையசையில் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு குறில் ஒரு நெடில், அது கூட ஒற்று வரலாம். இங்கே பாருங்கள், ஒரு குறில் அடுத்து நெடில் வந்திருக்கு, இது நிறை தான். இங்கே பாருங்கள், குறில் நெடில் ஒற்று வந்திருக்கு, நிறை தான். குறிலும் வந்திருக்கு, இதுவும் நிறை தான். இங்கே பாருங்கள், குறிலும் ஒற்றும் வந்திருக்கு, இப்படி வந்தால் அது நேரசை. அப்போ இதுதான் பொருந்தாது. அடுத்து 39வது கேள்வி. சரியான தொடரை கண்டறிக. ஒரு ஓர், இதை வச்சு சரியானதை கண்டுபிடிக்கணும். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் உயிர்மெய் எழுத்து தான். இப்போ முன்னாடி ஒரு என்பது தான் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. ஒரு நாட்டில் ஒரு தலைவன் இருந்தான், இதுதான் கரெக்டு. அடுத்து 40வது கேள்வி. கலைச்சொல் அறிக. கலைச்சொல்ல பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? இங்கேயே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, பகுத்தறிவுனா ரேஷனல், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம், தத்துவம் அப்படின்னா பிலாசபி. அடுத்து 41வது கேள்வி. பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? இன்பம் தருவது அப்படின்னா பண்புடையவர் தொடர்பு, நமக்கு இன்பம் தரும் பண்புடையவர் தொடர்பு. நட்பு எனப்படுவது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது என்ன? குன்றிமணி அளவு தவறு. சின்ன தவறு பண்ணாலும் நம்முடைய பெருமை அழிந்துவிடும். பணிவு கொள்ளும் காலம் எப்பொழுது? மிகுந்த செல்வம் இருக்கும் காலம் பணிவு கொள்ளும் காலம். அடுத்து 42வது கேள்வி. அயோத்திதாசர் எந்த சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார்? அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அடுத்து 43வது கேள்வி. பெருஞ்செல்வம் பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். பெருஞ்செல்வம். இப்படியே பார்க்கலாங்களா? பெருமை கூட்டல் செல்வம் பெருஞ்செல்வம். அடுத்து 44வது கேள்வி. அயோத்திதாசர் நடத்திய இதழ்கள் யாவை? அயோத்திதாசர் நடத்திய இதழ் எது?
அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். அடுத்து 45வது கேள்வி, ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகின்றார்? விடையை பார்க்கலாங்களா? விடை பகைவருக்கு உதவுதல். பகைவருக்கு உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மை. அடுத்து 46வது கேள்வி, கல்வியோடு எதை கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து? கல்வியோடு கைத்தொழிலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து. அடுத்து 47வது கேள்வி, வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் வாழ வேண்டும் என்று திருக்குறள் கூறுகிறது? வறுமை வந்த காலத்திலும் எது குறையாமல் வாழ வேண்டும்? ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்திலும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். 48வது கேள்வி, அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய என்ன வருங்க? அவருடைய ஆழ்ந்த படிப்பு. அயோத்திதாசருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு. அடுத்து 49வது கேள்வி, ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இந்த குறளில் வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அணி வருது அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பிரிது மொழிதல் அணி. அடுத்து 50வது கேள்வி, மக்கள் ஒழுக்கத்துடன் தொடர்புடையதாக அயோத்திதாசர் கூறுவது எதை? மக்கள் ஒழுக்கத்தோட தொடர்புடையது அப்படின்னு அயோத்திதாசர் எதை குறிப்பிடுறாரு? விடை மலையை குறிப்பிடுறாரு. மக்கள் ஒழுக்கத்தோட அயோத்திதாசர் தொடர்பு படுத்துவது மலையை. அடுத்து 51வது கேள்வி, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த குறளில் வரும் அணி என்ன? என்ன டைப்பான அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை இதில் ஓமை அணி வந்திருக்கு, உவமை அணி வந்திருக்கு. அடுத்து 52வது கேள்வி, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக அமைந்தவர் யார்? தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக அமைந்தவர் அயோத்திதாசர். அடுத்து 53வது கேள்வி, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த குறளில் வந்திருக்கிற அணி ஊமை அணி தான் வந்திருக்கு, உவமை அணி. அடுத்து 54வது கேள்வி, அயோத்திதாசர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது என்ன? அயோத்திதாசர் எழுதிய நூல்களில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இந்திரர் தேச சரித்திரம் கரெக்டு, புத்தரது ஆதிவேதம் கரெக்டு, புத்தர் கரெக்டு, புத்த விளக்கம் தவறு, இப்படி வரக்கூடாது. விவாக விளக்கம் அப்படிங்கிறதான் அவர் எழுதிய புத்தகம். விவாக விளக்கம் இப்படி தான் அவர் எழுதியிருப்பார். அடுத்து 55வது கேள்வி, ஊராண்மை பிரித்து எழுதுக. ஊராண்மை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? ஊர் கூட்டல் ஆண்மை ஊராண்மை. அடுத்து 56வது கேள்வி, திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு எந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை அயோத்திதாசர் எழுதியுள்ளார்? திருவள்ளுவர் சொல்கிற கருத்துக்கள், ஔவையார் சொன்ன கருத்துக்களை புதிய கோட்பாடுகளை வச்சு அயோத்திதாசர் சொல்லியிருப்பார். இதற்கான விடை பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் விளக்கம் கொடுத்துருப்பார். அடுத்து 57வது கேள்வி, திரிந்து கூட்டல் அற்று சேர்த்து எழுதுக. திரிந்து கூட்டல் அற்று, விடையை பார்க்கலாங்களா? திரிந்தற்று என்பது சரி, திரிந்தற்று. அடுத்து 58வது கேள்வி, திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் தொடங்கிய ஆண்டு எது? திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் தொடங்கிய ஆண்டு 1892 தொடங்கினார். 1892. அடுத்து 59வது கேள்வி, இந்த உலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? இந்த உலகமே ஒருத்தரால் தான் இயங்குது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அது குமாரன்லாம் சொல்லலை, அது சொல்லுவது பண்புடையவர்களை சொல்கிறது. இந்த உலகம் பண்புடையவர்களால் தான் இயங்குகிறது என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. 60வது கேள்வி, எத்தனை பண்புகள் ஒரு சேர பெற்றவர் அயோத்திதாசர்? எத்தனை பண்புகளை ஒரு சேர பெற்றவர் அயோத்திதாசர்? விடை 5 பண்புகள்ங்க. என்னென்ன அப்படின்னா, நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. இந்த 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்றவர் அயோத்திதாசர். அடுத்து 61வது கேள்வி, நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாக திருவள்ளுவர் கூறுவது என்ன? நண்பர்களின்
இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாக திருவள்ளுவர் கூறுவது துன்பம். நமக்கு துன்பம் வரும்பொழுது தான் நமக்கு யார் நண்பர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்து 62வது கேள்வி, அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அடுத்து 63வது கேள்வி, சிறுகதை மன்னன் என போற்றப்பட்டவர் யார்? சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்டவர் புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் யாருன்னா புதுமைப்பித்தன். 64வது கேள்வி, அயோத்திதாசர் தேர்ச்சி பெற்றிருந்த மொழிகளில் பொருந்தாதது எது? அயோத்திதாசருக்கு பல மொழிகள் தெரியும், அதில் தப்பானதை ஒன்று கொடுத்துருக்கேன். விடையை பார்க்கலாங்களா? அவருக்கு பாலி மொழி தெரியும், வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியாது. இது பொருந்தாதது. அடுத்து 65வது கேள்வி, புதுமைப்பித்தன் என அழைக்கப்பட்டவர் யார்? புதுமைப்பித்தன் என அழைக்கப்படுபவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை சோ விருத்தாச்சலம். புதுமைப்பித்தன் யாருன்னா சோ விருத்தாச்சலம். 66வது கேள்வி, அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் பொருந்தாதது எது? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம், இதெல்லாமே கரெக்டு. போகர் 500 கிடையாது, போகர் 700 என்பது தான் சரி. அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்து 67வது கேள்வி, புதுமைப்பித்தன் எழுதிய சிறுகதைகளில் பொருந்தாதது எது? புதுமைப்பித்தன் எழுதிய சிறுகதைகளில் பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கரெக்டு, சாப விமோசனம் கரெக்டு, பொன்னகரம் கரெக்டு, ஒரு நாள் நீண்டது என்பது தவறு, ஒரு நாள் கழிந்தது அப்படி தான் வரணும். அப்போ இதுதான் தவறு. 68வது கேள்வி, ஒரு பைசா தமிழன் என்பது எந்த இதழாகும்? நாளிதழா, வார இதழா, மாத இதழா, பருவ இதழா? இதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வார இதழ். ஒரு பைசா தமிழன் என்பது வார இதழாகும். 69வது கேள்வி, மனித எந்திரம் என்ற புதுமைப்பித்தனின் சிறுகதை வெளியான இதழ் எது? மனித எந்திரம் என்பது ஒரு சிறுகதை, எழுதியவர் புதுமைப்பித்தன். இது வெளியான இதழ் மணிக்கொடி அப்படிங்கிற இதில் தான் வெளியாச்சு, மணிக்கொடி. அடுத்து 70வது கேள்வி, ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907 தொடங்கினாங்க, 1907. அடுத்து 71வது கேள்வி, மாகாணி, வீசம் போன்றவை அந்த காலத்தில் வழக்கில் இருந்த எந்த பெயர்கள் ஆகும்? மாகாணி, வீசம் இதெல்லாமே அந்த காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள், அளவை பெயர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 9வது இயல் பகுதியில் நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு பப்ளிஷ் ஆகும். டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரி, 72வது கேள்வியை பாருங்கள். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் யார்? நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று சொன்னவர் அயோத்திதாசர். அடுத்து 73வது கேள்வி, அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்களில் பொருந்தாதது என்ன? அந்த காலத்தில் வழக்கில் இருந்திருக்கும்ல, அந்த பெயர்களை கொடுத்துருக்கேன். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, அணா என்பது அந்த காலத்தில் இருந்தது, சல்லி இருந்தது, துட்டு இருந்தது, ரூபாய் என்பது பணத்தின் மதிப்பை குறிக்கும் பெயர். ஸோ இது கிடையாது, இது இந்த காலத்தில் வந்தது. அடுத்து 74வது கேள்வி, கடைசி கேள்விங்க. எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? விடையை பார்க்கலாங்களா? 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய். 16 அணாக்களை சேர்த்துனீங்கன்னா அதுதான் 1 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.